வணக்கம் உறவுகளே, தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள். மறைந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நமது சேனலில் திருவிளையாடல் மார்க்கண்டேயரின் அற்புத கதை. 16 வயசுதான் ஆயுள், அதுக்கப்புறம் மரணம் உறுதி. ஒரு பிள்ளை பிறந்தவுடனே அவன் வாழ்க்கை முடிவை தீர்மானிச்சிட்டாங்க. ஆனா அந்த பையன் உலகத்துக்கே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தான். மரணத்தையே வென்ற பக்தன் மார்க்கண்டேயர். பக்தியின் பிறப்பு. ஒரு காலத்தில் மிருகண்டு முனிவர் என்ற ஞானி இருந்தார். அவருக்கும் மனைவி மாருத்வதி. பல வருடங்களாக குழந்தை இல்லை. அவர்கள் இறைவனை வேண்டி தவம் செய்தார்கள். அப்பொழுது பரமசிவன் முன் தோன்றி ஒரு தேர்வு கொடுத்தார். குறைந்த ஆயுள் கொண்ட அறிவாளி மகனா, இல்லையெனில் நீண்ட ஆயுள் கொண்ட அறிவில்லாத மகனா? முனிவர் பதில் சொன்னார், அறிவும் பக்தியும் கொண்ட மகன் வேண்டும். அப்படி பிறந்தான் மார்க்கண்டேயர். ஆனால் அவனுடைய ஆயுள் 16 வயது மட்டுமே. பக்தியின் தீ. மார்க்கண்டேயர் சிறு வயதிலிருந்தே சிவபக்தன். அவன் தினமும் சிவலிங்கத்தை பூஜை செய்தான். ஓம் நமசிவாய என்ற மந்திரம் அவன் மூச்சேயானது. 16வது பிறந்த நாள் நெருங்கியது. அவனுடைய பெற்றோர்கள் அழுதார்கள். ஆனால் மார்க்கண்டேயர் பயப்படவில்லை. என் இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பினான். அந்த நாள் வந்தது. மரணத்துடன் மோதல். யமன் தனது கயிறுடன் வந்தார். அவரை பார்த்தும் மார்க்கண்டேயர் அஞ்சவில்லை. அவன் சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டு ஓம் நமசிவாய என்று முழங்கினான். யமன் தனது பாசக்கயிறை வீசினார். அந்த கயிறு மார்க்கண்டேயரையும் சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடி சிவலிங்கம் உடைந்து வெளிச்சம் பறந்தது. அதிலிருந்து பரமசிவன் கோபமாக வெளிப்பட்டார். என் பக்தனை தொட துணிந்தாயா? சிவன் யமனை அடக்கினார். அந்த நாள் மரணம் கூட தாழ்ந்தது. முடிவு. இறைவனின் அருள். சிவன் மார்க்கண்டேயருக்கு வரம் கொடுத்தார். நீ சாஸ்வத இளைஞன், உனக்கு மரணமில்லை. மார்க்கண்டேயர் சிரஞ்சீவியானார். அவரின் பக்தி உலகத்திற்கு ஒரு பாடம். உண்மையான நம்பிக்கை இருந்தால் மரணமும் தோற்கும். இதுபோன்ற அற்புதமான திருவிளையாடல் கதைகளுக்கு டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் நமசிவாய.